உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிச்சு மே மாதம் 11ஆம் தேதி, கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த பெயர்ச்சி ஆப்பட்டது நடக்கிறது. அதாவது கும்பத்தில் இருந்து இந்த செவ்வாய் பகவான் மீனத்துக்கு வர்றாங்க. அப்படி மீனத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலன், அதைத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அப்ப பாத்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்து ஆதிபத்தியமும் 9ஆம் இடத்து ஆதிபத்தியமும் இந்த செவ்வாய் பகவான் பெறுகிறார். அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இப்ப குருவுடைய வீட்டுல 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அது போக இவங்களுக்கு பாத்தீங்கன்னா, அந்த புதன் பகவான் ஆப்பட்டது இவங்களுக்கு 2ஆம் இடத்து ஆதிபத்தியமும் 11ஆம் இடத்து ஆதிபத்தியமும் இந்த புதன் பகவான் பெறுகிறார். அப்ப இந்த புதன் பகவான் ஆப்பட்டது ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியிலேயே இருக்கிறாங்க. அதாவது கும்பராசியிலிருந்து பெயர்ச்சியாகி இந்த புதன் பகவான் மீன ராசிக்கு வந்துடுறாங்க 20 நாள். அப்ப பாத்தீங்கன்னா, இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா, அந்த குருவுடைய வீட்டுல இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன் சொல்ற அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா, இந்த சனியும் செவ்வாயுடைய சேர்க்கை, எப்பவுமே சனி செவ்வாயும் எந்த ஜாதகத்துல ஒன்றாக இணைந்தாலும், இந்த 12 கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் சரி, அந்த டைம் ஆகப்பட்டது கண்டிப்பாக நல்லா இருக்காது. இப்ப மீனராசிக்கு 8ஆம் இடத்துல இது சேருது. அப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கடன் அதிகமாகும். அது போக பாத்தீங்கன்னா, ஊரை விட்டே போகக்கூடிய சூழ்நிலை, அதே சமயத்துல இந்த மரண பயம், இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாகும். ஆனா அந்த சமயத்துல குருவுடைய வீட்டுல சேர்றதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அது போக இந்த 15/4/2026 இருந்து 22/4/2026 வரைக்கும் ஒரு 7-8 நாள், இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம். ஏன் சொல்ற அப்படின்னா, சனி பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அது போக செவ்வாய் பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல, 2 பேரும் ஒரே நட்சத்திரத்துல பிரயாணம் செய்யும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ரூபத்துல குழப்பமோ, ஒரு தொழில்ல இடைஞ்சலோ, ஒரு பழக்க வழக்கத்துல பிரச்சனைகளோ, சொந்தத்துல மனசுக்கு ஒத்து வராத சூழ்நிலைகளோ கண்டிப்பாக உருவாகும். அப்ப அந்த 8 நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. 15/4 இருந்து 22/4 வரைக்கும். அப்ப இந்த பீரியட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அது போக பாத்தீங்கன்னா, இந்த புதன் பகவானுடைய அந்த மீன ராசிக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய தனாதிபதியும் லாபாதிபதியுமான அந்த புதன் பகவான் செவ்வாய்கோட இணைந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பணம், அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு தனஸ்தானமும் லாபஸ்தானமும் நல்லா இருந்துட்டா தனஸ்தானம் சம்பாதிக்கலாம். மிச்சமிக்கிறது 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல. அப்ப அந்த ஸ்தானாதிபதி புதன் பகவான் குருடைய வீட்டுல உங்களுக்கு இருக்கிறதுனால எந்த ரூபத்திலும் நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் வேஸ்ட் ஆகாது. அதே சமயத்துல நீங்க ஒரு பிசினஸ்ல கஷ்டப்பட்டு ஒரு பிசினஸ்ல 10 ரூபாய் சம்பாரிச்சு ஒரு பொண்ணும் பொருளும் தேடி அதை பாத்தீங்கன்னா இப்ப கடன் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும். அது போக பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஏப்ரல் 14ஆம் தேதி 9ஆம் இடமான மேசத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்ப அந்த சூரிய பகவான் உங்களுக்கு உச்சமாகறாங்க. அப்ப அந்த உச்சமாகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, உங்களுக்கு அஷ்டம சனி காலகட்டங்களாக இருந்தாலுமே இதுல உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலம் பெறும்போது கண்டிப்பாக செவ்வாயுடைய வீட்டுல உச்ச பலம். நாம பார்க்கறது செவ்வாய் பெயர்ச்சி.
அப்ப அந்த செவ்வாயுடைய வீட்டுல சூரியன் உச்சபலம் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி தெம்பு, தனி தைரியம், நம்ம எதையுமே சாதிச்சிருவோம், எதையுமே சம்பாதிப்போம், இந்த வேலையை நம்மளுக்கு கிடைக்கும், இந்த காரியத்தை நம்ம சாதிச்சிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு துணிச்சலும் ஒரு தைரியமும் வரும். நவ கிரகங்களின் அரசன் சூரிய பகவான் உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு வருகிறார். அந்த 9ஆம் இடத்துல உச்சபலம் அடைகிறார். இதனால சிம்ம ராசிக்காரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொழில் பலம் கொடுக்கும், வியாபாரத்தில் முன்னேற்றம் கொடுக்கும். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அந்த வேலையில ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இல்லை, உங்க கூட இருக்கிறவங்கனால மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் இல்ல, அந்த வேலையில நமக்கு நல்ல வருமானம் இல்லை, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது இல்லை, அதே சமயத்துல அந்த வேலையில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னா இந்த பீரியட்ல கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த 9ஆம் இடமாகப்பட்டது பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்து பார்க்காத, நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அது போக பாத்தீங்கன்னா நவகிரகங்களின் அரசன் சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் தான் ஒரு நவகிரகங்கள் எல்லா கிரகத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அரசன். அப்ப அந்த கிரகமாகப்பட்டது உச்சபலம் பெறும்போது கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சியும் அந்த சூரிய பகவானுடைய உச்சபலமும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையையும், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையும், பல தடைகளை கடந்து, பல கஷ்டங்களை கடந்து, பல உங்களுக்கு எத்தனையோ பேர் துரோகம், எத்தனையோ பேர்த்தினால வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதற்கு எல்லாமே பதிலடி கொடுக்கக்கூடிய டயத்துலதான் நேரகாலமாகத்தான் இந்த சூரிய பகவானுடைய உச்சம் நல்லா இருக்கும். அதுவும் செவ்வாய் பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப 9ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய வீடு. அந்த செவ்வாய் பகவானும் குருவுடைய வீட்டுல இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருமண வாழ்க்கை இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மறுமணம், ஒருத்தர் வந்து திருமணம் பண்ணி அந்த வாழ்க்கையில அவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா இந்த பீரியட்ல நீங்க வந்து மறுமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. அது போக உங்களுக்கு வந்து கல்யாணம், ஒரு பக்கம் பொண்ணு பார்த்தோம் செட் ஆகல, இன்னொரு பக்கம் பொண்ணு பார்த்தோம் செட் ஆகல, இல்லைன்னா மாப்பிள்ளை பார்த்தோம் செட் ஆகல, இன்னைக்கு செட் ஆன திருமணங்கள், நிச்சயமான திருமணங்கள் கூட இன்னைக்கு நடக்கல. இது மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்துட்டு இருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு நினைச்சாலுமே இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மறுமணமும் நடக்கும், அந்த திருமணமும் நடக்கும், உங்க மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும், உங்களை பெத்தவங்களும் சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெத்தவங்க உங்களுடைய தாத்தா பாட்டி இவங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும். மொத்தத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு டைம். அதனால தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் கண்டிப்பா இருங்க, எல்லாமே சக்சஸ் ஆகும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதா அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்க பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.